சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற பாடல் பெற்ற தலங்களான திருக்கச்சூர், அருள்மிகு கச்சபேஸ்வரர் மற்றும் மருந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்கிற ஊர் தான் திருக்கச்சூர். இந்த ஊரில் 2 சிவத்தலங்கள் அமைஞ்சிருக்கு. ஊருக்குள்ள அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவிலும், மலையடி வாரத்தில் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா திருக்கச்சூர்ன்ற ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கலாம். ஆனால் உள்ளே கொஞ்சம் நடந்து வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ முதலாவதாக நம்ம அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயிலை பார்த்துடலாம். இருநூற்றி 74 பாடல் பெற்ற தலங்களில் இந்த தலங்களும் ஒன்று. சுந்தரர் அவர்கள் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலையும் மலையடிவாரத்தில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோவிலையும் சேர்த்தே பாடல் பாடியிருக்காரு. கோவில் முன்புறத்தில் 16 கால் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒவ்வொரு தூண்கள்லையும் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. திருக்கச்சூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முதலில் ஊரில் இருக்கிற ஆலக்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கச்சபேஸ்வரர் கோவிலை தரிசித்த பிறகுதான் மலையடிவாரத்தில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போகணுன்றது மரபு. அதனால் முதல்ல நம்ம இந்த கோவிலை பார்த்துடலாம். இந்த கோவிலுக்கு கச்சபேஸ்வரர் திருக்கோவில், ஆலக்கோவில், தியாகராஜ சுவாமி திருக்கோவில், விருந்திட்ட ஈஸ்வரர் திருக்கோவில் என பல பெயர்கள் உண்டு. சுந்தரர் அவர்கள் திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஊருக்கு வரும்போது பசியில் இந்த கோவிலோட மதில் சுவரில் சாஞ்சு உட்காந்துட்டாராம். அவருக்காக சிவபெருமானே வந்து இந்த ஊரில் இருக்கிற சிவனடியார்களிடம் இறந்து, அதாவது பிச்சை கேட்டு விருந்திட்டாராம். அதனால தான் விருந்திட்ட ஈஸ்வரர் அப்படின்ற பெயர் இந்த கோவிலுக்கு உண்டு. அதுக்கப்புறம் கச்சப வடிவம், அதாவது ஆமை வடிவத்தில் திருமால் இங்கே வந்து சிவபெருமானை வேண்டும்போது சிவபெருமான் அவருக்கு நடனத்தை ஆடி காட்சியளித்தாராம். அதனால தான் கச்சபேஸ்வரர் என்ற பெயரும் இந்த கோவிலுக்கு வந்துச்சு. கருவறையில் கிழக்கு நோக்கிய திசையில் கச்சபேஸ்வரர் காட்சியளிக்கிறாரு. 4 திருக்கரங்களுடன் நின்ற நிலையில் அஞ்சனாட்சி அம்மையார் காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலில் விநாயகர், முருகன், காலபைரவர், சுந்தரமூர்த்தி நாயனார், விருந்திட்ட ஈஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் முருகப்பெருமான் ஒரு முகமும் 4 திருக்கரங்களுடனும் காட்சியளிக்கிறாரு. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலம் மட்டுமில்லை, அருணகிரிநாதர் அவர்களால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட தலமரம் ஆல் மரமாகும். தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். இந்த கோவில் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்திகள் இருக்குது. இந்த கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா கோவிலோட குளமும் அமைஞ்சிருக்கு. சித்திரை மாதத்தில் 11 நாள் திருவிழா இந்த கோவிலில் நடைபெறும். அது ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும். இப்போது கச்சபேஸ்வரர் கோவிலை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் மலையடி வாரத்தில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில் கச்சபேஸ்வரர் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் திருக்கச்சூர் என்ற ஊரில் மலைக்கு அருகிலேயே அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் இதை மலைக்கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க.
இந்த கோவிலில் இருக்கிற இறைவன் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஔஷதீஸ்வரர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவிலோட மண் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக நம்பப்படுது. இந்த கோவிலில் திருநீருக்கு பதிலாக மண்ணை தான் பிரசாதமாக தராங்க. நீங்கள் இறைவன் கிட்ட போனீங்கன்னா மண்ணை நீங்கள் பிரசாதமாக வாங்கி பூசினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நோய்கள் குணமாகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலில் நான் சொன்ன மாதிரி சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலில் தாயார் இருள்நீக்கி அம்மையார் தனிச்சன்னதியில் காட்சியளிக்கிறாங்க. மேலும் விநாயகர், முருகர் ஆகியோருக்கும் தனிச்சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மகா மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் துவார பாலகர்கள், லிங்கோத்பவர், மாவடி சேனை, பட்டினத்தார், வள்ளலார், விநாயகர், தண்டபாணி, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய பலரோட சிற்பங்களை ரொம்ப நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. நோயால் பாதிக்கப்பட்டிருந்த தேவேந்திரனுக்கு சிவபெருமான் இந்த தலத்தில் பலை அதிபலை என்ற மூலிகையை தந்ததாகவும் ஒரு புராண வரலாறு இருக்கு. இந்த கோவிலில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற்றுக்கு போய் தண்ணி எடுக்கிறதுக்கு அழகாக ஒரு வழி மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். மலைக்கோவில் என்று அழைக்கப்படுற இந்த கோவிலில் பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்கள் கிரிவலம் கூட போகிறாங்க. மேலும் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி, நவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம் ஆகிய பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுது. மிகவும் பழமையும் வரலாறும் நிறைந்த இந்த அழகான கோவிலுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போயிட்டு வாங்க.